2024 மக்களவைத் தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க இருக்கு. மொத்தம் 13 மாநிலங்கள்ல நடக்க இருக்க இந்த தேர்தல்ல 88 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்கும். அதுல கர்நாடகா மாநிலத்துல இருக்க 14 தொகுதிகளும் அடங்கும். இங்க மொத்தம் 28 மக்களவை தொகுதிகள் இருக்கு. ஏப்ரல் 26 அன்று நடக்க இருக்கும் இரண்டாம் கட்ட தேர்தல்ல 14 தொகுதிகளுக்கும், அடுத்து மே 7 அன்று நடக்கும் மூன்றாம் கட்ட தேர்தல்ல அடுத்த 14 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்க இருக்கு. கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இப்போது காங்கிரஸ் இருந்தாலும் கூட மக்களவை தேர்தலின் முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கதாகவே கருத்து கணிப்புகள் வெளிவந்துட்டு இருக்கு. கடந்த 2019 தேர்தலில் பாஜக 28 தொகுதிகளில் களமிறங்கி 25 தொகுதிகளை கைப்பற்றி இருந்தாங்க. காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகள் கூட்டணி அமைச்சிருந்தாலும் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் மற்றும் சுயேட்சை கட்சிகள் தலா ஒரு தொகுதியை கைப்பற்றி இருந்தாங்க. இப்பொழுது 2024 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை காங்கிரஸோட இருந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கு. அதன்படி பாஜக 25 தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் 28 தொகுதிகளில் களமிறங்குது. 2023 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை தவறவிட்டதால இந்த முறை குறித்தப்பக்கூடாதுன்னு கவனமா இருக்கு பாஜக. இதனால கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த 3 பேரை களமிறக்கி வெயிட் காட்டி இருக்கு பாஜக கூட்டணி. ஜெகதீஷ் ஷெட்டர், பசவராஜ் பொம்மை, HD குமாரசாமி தான் அந்த 3 பேர். முன்னாள் பிரதமர் HD தேவகவுடாவுடைய மகன் HD குமாரசாமி. இவர் இப்போது மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் தலைவராக இருக்கார். 2 முறை கர்நாடகா முதலமைச்சராக இருந்தவர் இந்த தேர்தலில் மாண்டியா மக்களவை தொகுதியில போட்டியிட இருக்கார். 2019 காங்கிரஸ் கூட்டணியில இருந்த மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு இதே தொகுதி ஒதுக்கப்பட்டது. அப்போ குமாரசாமி மகன் நிகில் குமாரசாமி பாஜக ஆதரவோட களமிறங்கிய சுயேட்சை வேட்பாளர் அம்பரீஷ் சுமலதா கிட்ட தோல்வியை தழுவினார். இப்போ மகன் தோற்ற அதே தொகுதியில அப்பாவை இறக்கிவிட்டு இருக்கு பாஜக. இங்க ஒக்கலிகா சமூக வாக்குகள் மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு ஆதரவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா DK சுரேஷ் ஒக்கலிகா சமூக பிரதிநிதியா இருக்கதால இங்க குமாரசாமிக்கு பிரச்சனை எழுந்திருக்கு. இதை ஈடுகட்ட குமாரசாமி ஜெயிச்சா அமைச்சர் பதவி கிடைக்கும்னு பேசி வாக்காளர்களை ஈர்க்க வலைவீசி இருக்காரு கர்நாடக பாஜக தலைவர் BY விஜயேந்திரா. அடுத்ததா ஜெகதீஷ் ஷெட்டர். 2012 முதல் 2013 வரை கர்நாடக முதல்வராக இருந்திருக்கிறாரு ஜெகதீஷ் ஷெட்டர். பாஜகவில் இருந்து காங்கிரசுக்கு தாவி இருந்த இவர் 2023 கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனக்கு சீட்டு ஒதுக்காத விரக்தியில திரும்பவும் பாஜக பக்கமே தாவி இருக்காரு. இப்போ இவருக்கு பெலகாவி மக்களவை தொகுதியை ஒதுக்கி இருக்கு பாஜக. ஜெகதீஷ் ஷெட்டர் போட்டியிட தார்வாட் தொகுதியை கேட்டு இருந்தாலும் பாஜக அந்த தொகுதியை அதோட சிட்டிங் எம்பியாக இருக்கும் பிரகலாத் ஜோஷிக்கு ஒதுக்கி இருக்கு. 6 முறை MLAவாக இருந்த ஜெகதீஷ் ஷெட்டர் முதல் முறையா மக்களவை தொகுதியில போட்டியிட இருக்காரு. கர்நாடகால பெரும்பான்மையா இருக்கும் லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது இவருக்கு பலம். இறுதியா பசவராஜ் பொம்மை. 2021ஆம் ஆண்டு எடியூரப்பா பதவி விலகலுக்கு பிறகு முதலமைச்சரா பதவியேற்றவர் தான் பசவராஜ் பொம்மை. 2021 தொடங்கி 2023 வரை கர்நாடகா முதலமைச்சராக இருந்தவர். இவரும் கர்நாடகால செல்வாக்கு பெற்ற லிங்காய சமூகத்தை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் SR பொம்மையுடைய மகன். 4 முறை சிக்காவ் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று இருக்கும் பொம்மை இந்த முறை ஹவேரி மக்களவை தொகுதியில களமிறக்கப்பட்டு இருக்கார். 2009 இருந்தே பாஜக வசம் இருக்கும் இந்த தொகுதியில ஜெயிச்சா அமைச்சர் பதவி கிடைக்கும்னு ஆழமா நம்புறாரு பசவராஜ் பொம்மை. கர்நாடகால சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு வரை ஹலால் விஷயம் மற்றும் ஹிஜாப் பிரச்சனையை போக்கஸ் பண்ணி வியூகம் வகுத்த பாஜக மக்களவை தேர்தல் நேரத்தில் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு, ஹூப்ளி மாணவியை முஸ்லிம் இளைஞர் கொலை செய்த விவகாரங்களை கையில் எடுத்திருக்கு. ஆனா சட்டப்பேரவை தேர்தல் போலவே இந்த மத விவகாரங்கள் பேக்ஃபயர் ஆகலாங்கிறதால வெற்றியை கொண்டுட்டு வர வேண்டியதை ஒரே டாஸ்கா கொடுத்து இந்த 3 முதலமைச்சர்களையும் களமிறக்கி விட்டு இருக்கு பாஜக தேசிய தலைமை.